Morning students, GP பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜிபியில் இது சீக்வன்ஸில் 5th ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜிபியில் அதிகமாக நமக்கு ஃபார்முலாஸ் கிடையாது. டிஎன் ஃபார்முலாஸ், அதோட கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதோட 3 கண்டிஷன் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. ஸோ 5th கொஷனுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜிபி. ஸோ ஜிபியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4, 8, 16 எக்ஸெட்ரா 8192 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோம்ஒர்க்காக போடுங்க, ஈஸியாக இருக்கும். நான் பையில் இருக்கிறத உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சப்டிவிஷன் 2 பாருங்கள். 1/2, 1/3, 1/9, 1/27, எக்ஸெட்ரா 1/2187. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிறதுலே டேர்ம்ஸ் ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஜிபியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்லி நமக்கு என்ன ஃபார்முலாஸ் இருக்குது, டேர்ம் ஃபார்முலா தான் இருக்குது, அதோட கன்சிக்யூட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரே ஒரு இது ஒன்று மட்டும் தான் சான்ஸ் இருக்குது ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு, டிஎன் ஃபார்முலா. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறேன். டிஎன் ஃபார்முலா சப்டிவிஷன் 2 கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஎன் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. ஸோ என்னன்னா நமக்கு எந்த கவுண்டிங் கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ தெரியணும். ஸோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ டீன்றது எந்த டேர்ம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம்னா லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் கவுண்ட் பண்ணும்போது எத்தனை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1/9 நான் கவுண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்னால் சொல்ல முடியுது. ஆனால் 1/2187 எத்தனாவது டேர்ம்னு என்னால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த டேர்ம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், டிஎன் எத்தனாவது டேர்ம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டிஎன் வேல்யூவே கொடுத்துட்டாங்க. டிஎன் வேல்யூ 1/2187. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன தேவை பாருங்கள், ஏ வேல்யூ ஆர் வேல்யூ. ஸோ ஆஸ் யூஷுவல் ஏ வேல்யூன்றது ஃபஸ்ட் டேர்ம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 1/3. ஆர் ஃபார்முலா நமக்கு என்னது, டேர்ம் 2/டேர்ம் 1, டேர்ம் 2 1/9, டேர்ம் 1 1/3. ஸோ பை கீழே பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஸோ 1/9 ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இது அப்படியே தலைகீழமாகும். 1/3 3/1 சேஞ்ச் ஆகும். 1 3 is 3, 3 3s are 9. ஸோ பையில் எப்போவுமே நம்பர் இருந்தால் பையில் தான் எழுதணும். மேலே 1 × 1 1, 1 3 is 3. ஸோ ஆர் வேல்யூ இஸ் 1/3. ஸோ எனக்கு டிஎன் வேல்யூ தெரியும், ஏ வேல்யூ ஆர் வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n-1. டிஎன் நமக்கு என்ன தெரியும், 1/2187 ஈக்குவல் டு ஏ வேல்யூ 1/3 இன்ட்டு ஆர் வேல்யூ 1/3 ஹோல் பவர் n-1. ஸோ n வேல்யூ தெரியாததால் n-1 அப்படியே தான் இருக்கும். ஸோ இது ஆர் பவரில் n-1ன்றதால இந்த 1/3 நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ முன்னாடி இருக்க ஏ வேல்யூ 1/3 யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த 1/3 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், டிவைடில் இருக்க 3 ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் வந்துடும். 3/2187 ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n-1. ஸோ இது ரெண்டுமே நம்ம என்ன கேன்சல் பண்ண முடியும், 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 1 3 is 3. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 7 3s are 21, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 9 3s are 27. ஸோ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், 1/729 ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n-1. ஸோ இதே தான் நான் அப்படியே எழுத போகிறேன். 1/729 ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் n-1. ஸோ இதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n வேல்யூ பவரில் தான் இருக்குது. அப்போது நமக்கு n வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்கணும், இந்த இடத்துலையும் பவரில் தான் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ 729 இங்கே பேஸ் எப்படி இருக்குது பாருங்கள், 1/3. நியூமரேட்டர் 1 அதே மாதிரி தான் இருக்குது. டினாமினேட்டர் நான் என்ன மாற்றணும், 3 மாற்றணும். ஸோ அப்போது 729 எல்சிஎம் எடுங்க. ஸோ நம்ம 3 டேபிளில் மட்டும் தான் எடுக்கணும், ஏன்னா நமக்கு இங்கே 3 தான் இருக்குது. ஸோ 3 டேபிள் எடுக்கிறேன். 2 3s are 6, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 இருக்கும். 4 3s are 12, 3 3s are 9. நெக்ஸ்ட் மறுபடியும் 3 டேபிளில் போடுங்க. 8 3s are 24, 1 3 is 3. மறுபடியும் 3 டேபிள். 2 3s are 6, பேலன்ஸ் 2. 7 3s are 21. 3 டேபிள். 9 3s are 27, 3 டேபிள். 3 3s are 9, 3 டேபிள். 1 3 is 3. ஸோ இப்போ 3 எத்தனை டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 1/3. ஸோ 729 நம்ம சால்வ் பண்ணும்போது எத்தனை 3 வந்துச்சு, 6 3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1/3 ஹோல் பவர் 6. ஸோ 3 எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கோம், 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 6 டைம்ஸ்னாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ 3 6 டைம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணதால் 1/3 ஹோல் பவர் 6 8. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக மறுபடியும் என்ன வரும், 3 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 729 வரும். ஈக்குவல் டு 1/3 the whole power n-1.
ஸோ என் வேல்யூ தான் நமக்கு தேவை. அதனால என் வேல்யூ எங்கே இருக்குது பாருங்கள், ரெண்டுமே பவரில் தான் இருக்குது. அப்போ பேஸ் என்ன ஆகுனா, பேஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ எலிமினேட் பண்ணிட்டா பேலன்ஸ் நம்ம பவர் வேல்யூ பாருங்கள் 6 ஈக்குவல் டு n மைனஸ் 1. ஸோ என் வேல்யூ தான் தேவை. -1 இதுக்கும் வரும்போது எனக்கு ப்ளஸ் ஆகும். 6 + 1 ஈக்குவல் டு n. 6 + 1 ஈக்குவல் டு 7. ஸோ என் வேல்யூ இஸ் 7. ஸோ அப்போது அந்த லாஸ்ட் டேர்ம் 1/2187 எத்தனாவது டேர்மாக இருக்கும், 7th டேர்மாக இருக்கும் கவுண்ட் பண்ணும்போது. ஸோ சப்டிவிஷன் 1 பாருங்கள், இதே மாடல் தான் ஹோம்ஒர்க் போடுங்க. 4, 8, 16, எக்ஸெட்ரா 8192 வேல்யூஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 6th ப்ராப்ளம் இன் அண்ட் ஜிபி. ஸோ ஜிபியில் தான் யூஸ் பண்ணுவோம். த 9th டேர்ம் இஸ் 32,805. ஸோ 9th டேர்ம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஈஸ்னும்போது ஈக்குவல் 32,805 அண்ட் 6th டேர்ம் இஸ் 1215 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 12th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு என்ன தேவை, ஏ வேல்யூ தேவை, ஆர் வேல்யூ தேவை. ஸோ அது ரெண்டுமே நம்ம எது யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், இங்கே கொடுத்துருக்க இந்த ஹிண்ட்டு 9th டேர்மும் அண்ட் 6th டேர்ம் இது யூஸ் பண்ண கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 9th டேர்ம். ஸோ டிஹெச்னு யூஸ் பண்ணால் என்ன சொன்னால் டிஎன் தான் யூஸ் பண்ணும். ஸோ ஜிபியில் டிஎன் ஃபார்முலா நமக்கு என்னது, டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ எனக்கு 9th கொடுத்துருக்காங்க T9 ஈக்குவல் டு அவங்களே என்ன கொடுத்தாங்க, T9 the term is 32,805. ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6th டேர்ம். ஸோ அதையும் டீல் தான் எழுதணும். T6 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்தாங்க 1215. ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு T9 கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார்முலா. Tn ஈக்குவல் டு ஏஆர் பவர், ஏ வேல்யூம் தெரியாது, ஆர் வேல்யூம் தெரியாது. என் வேல்யூக்கு பதில் இங்கே என்ன இருக்குது 9. ஸோ 9 மைனஸ் 1. ஸோ T9 நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்தாங்க 32,805 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 9 மைனஸ் 1 8. ஸோ இதுக்கப்புறம் இது சால்வ் பண்ண முடியாதுன்றதால ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிட்டேன். T9 கண்டுபிடிச்சுன்னா அதேமாதிரி T6 கண்டுபிடிக்கிறேன். T6 ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1. என்னுக்கு பதிலாக 6 இருக்குது, 6 மைனஸ் 1. T6 ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்தாங்க 1215 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 6 மைனஸ் 1 என்னது 5. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏ வேல்யூ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஏபியில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருப்போம். இதில் எலிமினேஷன் மெத்தட் போட முடியாது, ஏன்னா இங்கே என்ன இருக்குது எல்லாமே மல்டிப்பிள் தான் இருக்குது. எலிமினேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஆடோ சப்ட்ராக்டோ சிம்பிள் வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே மல்டிப்பிள் இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜென்ரலாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2வையும் 1ஐயும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறேன். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் செகண்ட் ஈக்குவேஷன். ஏன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னா பிக்கஸ்ட் பவர் இருக்குது. ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வேல்யூ பையில் வராமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏஆர் பவர் 8 பை. செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் ஏஆர் பவர் 5. ஸோ ஈக்குவல் டு ரெண்டுமே ஈக்குவலில் தானே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வேரியபிள் சைட்டேன், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் எழுத போகிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் நமக்கு என்னது 32,805 ஏஆர் பவர் 8 பை ஏஆர் பவர் 5க்கு நமக்கு என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்க 1215. ஸோ அப்படியே வேல்யூஸ் நியூமரேட்டர் அப்படியே 8, டினாமினேட்டர் 8. கான்ஸ்டன்ட் சைடில் கான்ஸ்டன்ட், வேரியபிள் சைடில் வேரியபிள். ஸோ இப்போ பாருங்கள் ஏஏ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆர் பவர் 8 இருக்குது, இங்கே ஆர் பவர் 5 இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆர் பவர் 5, இங்கே ஒரு ஆர் பவர் 5 கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஆர் பவர் 3 இருக்கும். ஸோ ஆர் பவர் 3 ஈக்குவல் டு பேலன்ஸ் 32,805 பை 1215. ஸோ லாஸ்ட் 5 வந்தாலும் நமக்கு தெரியும் 5 டேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ 5 டேபிள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 5 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 2 5s are 10, பேலன்ஸ் 2. 4 5s are 20, பேலன்ஸ் 1. 3 5s are 15. நெக்ஸ்ட் மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 32 வராது, 30. 6 5s are 30, பேலன்ஸ் 2. 5 5s are 25, பேலன்ஸ் 3. 6 5s are 30. லாஸ்ட் டைம் இருக்குது பாருங்கள் 1 தான் இருக்குது. ஸோ 1 5 is 5. ஸோ லாஸ்ட் வேல்யூஸ் ஆட் நம்பராக இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக எந்த டேபிள் வரும் 3 டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 டேபிள் 2 3s are 6, 5 வராது, 1 3 is 3, 5ல் பேலன்ஸ் 2 இருக்குது. ஸோ 26 வர 24 வரும். 8 3s are 24, பேலன்ஸ் 2, 21 மாறிடும்.
7 3s are 21. Next cancel பண்ணுங்க. Same 3 table தான். 8 3s are 24. 1 3 is 3. So மறுபடியும் cancel பண்ணுங்க. 21. 7 3s are 21. So 8 வராது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? 6 எடுத்துக்க போகிறோம். 6 2 3s are 6. பேலன்ஸ் 2 இருக்குது. 9 3s are 27. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 2 3s are 6. பேலன்ஸ் 2. 7 3s are 21. ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுறேன். 2 3s are 6. பேலன்ஸ் 1. 4 3s are 12. 3 3s are 9. ஸோ ஆல்ரெடி நம்ம 243 கேன்சல் பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன வந்திருக்கு? 81 வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதே வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை டைம் கேன்சல் பண்ணியிருக்கோம்? 1 2 3. ஸோ அதே மாதிரி 1 2. அப்போ இங்கே மறுபடியும் 3 கேன்சல் பண்ணுங்கள். 9 3s are 27. ஸோ ஆல்ரெடி கேன்சல் பண்ணியிருக்கோம். 243 how many times? 81 times. 9 3 times வரும். மறுபடியும் 1 3 is 3. 81 27 times வந்துருக்கும். ஆல்ரெடி கேன்சல் பண்ணியிருக்கோம். 81 27 times வரும். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன பாருங்கள்? 21 டினாமினேட்டரில் 1 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் 1ன்றது நம்ம எப்பவுமே எடுத்துக்க தேவை. ஸோ டினாமினேட்டரில் வேல்யூஸ் இருந்தால் தான் எடுத்துக்கணும். r⁴³ = 27. ஸோ எப்பவுமே ஆஸ் யூஸ்வலாக ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அதே மாதிரி தான் கியூபிக் ரூட் இந்த பக்கம் போகும்போது ஆகும்போது கியூபிக் ரூட்டாக மாறும்போது. ஸோ r = கியூபிக் ரூட்னா எப்படி எழுதணும்? ரூட்டுக்கு முன்னாடி நம்ம 3 எழுதணும். கியூபிக் ரூட் ஆஃப் 27. ஸோ கியூபிக் ரூட்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கொயர் ரூட்னா ஒரே மாதிரி நம்பர் 2 தடவை வரணும். அதே மாதிரி கியூபிக் ரூட்னா ஒரே மாதிரி நம்பர் 3 தடவை வரணும். ஸோ 27 எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 3 × 3 × 3. 3 times மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 27 வரும். 3 3s are 9. 9 3s are 27. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? r = கியூபிக் ரூட் ஆஃப் 3/3. ஸோ கியூபிக் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ r வேல்யூ இஸ் 3. r வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை பாருங்கள்? a வேல்யூ தேவை. நெக்ஸ்ட் நமக்கு என்ன? இது யூஸ் பண்ணி t12 கண்டுபிடிக்கணும். ஸோ a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கணும்னு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 1 and 2. ஈஸியாக இருக்கிறது செகண்ட் ஈக்குவேஷனாக ஸ்மாலஸாக இருக்குது. அதனால் இதில் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் r = 3 in செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ வேல்யூஸ் இருக்குது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1215 = AR பவர் தான் AR பவர் 5 தான் நமக்கு வேல்யூஸ். இதில் ஆர்க்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1215 = AR 3 வேல்யூ 3/5. 3/5னா 3 5 times வரும்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஏ தான் தேவை. 3/5 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? டிவைடாக சேஞ்ச் ஆகிட போகுது. ஸோ 1215/3 இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வரும். இப்போ 5 times போடுங்க. 1 2 3 4 5. ஸோ பேலன்ஸ் ஏ இங்கே தான் இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3. ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணும். சேம் 3 டேபிள் தான். 4 3s are 12. ஸோ இங்கே கவனிங்க, நம்மளால் 1 யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் எப்போவும் ஸ்டார்டிங் 2 digit யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 2 digit யூஸ் பண்ணால் என்ன பண்ணால் ஒரு 0 சேர்த்துக்கணும். ஸோ 15 எப்போ வரும்? 3 டேபிளில் 5 3s are 15. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3. 1 3 is 3. பேலன்ஸ் 1. 3 3s are 9. ஸோ இதில் பேலன்ஸ் எனக்கு 1 இருக்குது. அப்போ 15 எப்போ வரும்? 5 3s are 15. 1 3 is 3. 13 நமக்கு வராது. 12 வரும். 4 3s are 12. பேலன்ஸ் 1 இருக்கும். 5 3s are 15. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3. 1 3 is 3. பேலன்ஸ் 1. 5 3s are 15. மறுபடியும் 1 3 is 3. 5 3s are 15. ஸோ a வேல்யூ இஸ் 5. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, r வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? T12 கண்டுபிடிக்கணும். ஸோ T12 கண்டுபிடிக்கணும்னா சேம் TN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். TNல எனக்கு பதிலாக 12. T12 = A வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 5. R வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3. N வேல்யூ 12. ஸோ 12 - 1. ஸோ சேம் TN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 × 3 12 - 1 11. ஸோ இதுக்கப்புறம் 3/11னா 3 11 times வரும். ஆன்சர் இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு பிக்கஸ்ட் வேல்யூ வரும். ஸோ இதோட ஆன்சர் எடுத்தினாலும் நமக்கு ஆன்சர் தான் புக் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதோட வேணாலும் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்படிலாம் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 8,85,735 இது ஆன்சர் வருது. ஸோ இதோட முடித்தாலும் புக் ஆன்சர் கரெக்டு தான், மார்க்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த 6th 10th term of an GP whose 8th term is
768 and the common ratio is 3. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 10th term கண்டுபிடிக்கணும். 10th term கண்டுபிடிக்கணும் ஜிபியில் யூஸ் பண்ணி. 8th term என்ன கொடுத்துட்டாங்கன்னா 768 கொடுத்துட்டாங்க. காமன் ரேஷியோ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆர் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இது யூஸ் பண்ணி 10th term கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கிவனுக்கு நம்ம கொடுத்துருக்க க்ளூ எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். 8th term. ஸோ ஜிபியில் நமக்கு இருக்க டிஎன் ஃபார்முலா டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் n minus 1. ஸோ அப்போ டி நமக்கு கொடுத்தாங்க T8 ஈக்குவல் டு என்ன வேல்யூ அவங்கள ஈஸ் கொடுத்துட்டாங்க 768. நெக்ஸ்ட்டு க்ளூ என்ன காமன் ரேஷியோ இஸ் 2 ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் T10 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T8 நமக்கு ஃபார்முலா என்னது T8 ஈக்குவல் டு ஏஆர் பவர் என்னுக்கு பதிலாக 8 minus 1. T8 வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 768 ஈக்குவல் டு ஏஆர் பவர் 8 minus 1 என்னது 7. ஸோ அப்போது நமக்கு என்ன இருக்குது பாருங்கள் வேல்யூ 7 இருக்குது. ஆர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 2. ஸோ 2 power 7. 768 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 2 power 7. ஏ வேல்யூ தான் தேவை. அப்போ 2 power 7 உட்காரும்போது என்னாகும் டிவைட் ஆகும். 768 by 2 7 டைம்ஸ்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டைம்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எழுதிருக்கேன். ஈக்குவல் டு பேலன்ஸ் சைடில் ஏ மட்டும் இருக்கும். ஸோ அப்போ கீழே எல்லாமே 2 கொடுத்தால 2 டேபிள் தான் கேன்சல் பண்ணும். 1 2 is 2. 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2s are 16. 4 2s are 8. 1 2 is 2. So 1 2 is 2. Balance 1. 9 2s are 18. 2 2s are 4. 1 2 is 2. 9 2s are 18. Balance 1. 6 2s are 12. 1 2 is 2. 4 2s are 8. Balance 1. 8 2s are 16. 1 2 is 2. 2 2s are 4. 4 2s are 8. 1 2 is 2. 1 2 is 2. 2 2s are 4. 1 2 is 2. 6 2s are 12. ஸோ ஏ வேல்யூ இஸ் 6. டினாமினேட்டர் ஃபுல்லாக 1 தான் இருக்குது. 1 நம்ம அப்ளை பண்ணால் 1 தான் வரப்போகுது. ஸோ ஏ வேல்யூ ஆர் வேல்யூ ரெண்டுமே தெரியும். இது யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் T10 கண்டுபிடிக்கணும். ஸோ T10 ஈக்குவல் டு ஏ வேல்யூ தெரியும். சேம் ஃபார்முலா ஏஆர் பவர் n minus 1 தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ வேல்யூ 6 ஆர் வேல்யூ 2 பவர் என்னுக்கு பதிலாக 10 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் 10 minus 1. ஸோ 6 into 2 power 10 minus 1 means 9. So 6 into ஸோ 2 power 9க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 2 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 512ன்னு வரும். ஸோ 512 6ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள் 3072. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் T10. ஸோ டேர்ம் 10 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3072. Thank you students.